வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் எப்படி ப்ரோ iOS 18 இன்ஸ்டால் பண்ணீங்க? என்னோட ஐஃபோனுக்குலாம் அப்டேட் வரவே இல்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களோட ஐஃபோனில் எப்படி iOS 18 டெவலப்பர் பீட்டா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எதனால உங்களோட ஐஃபோனுக்கு அப்டேட் இன்னும் வரல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாதிரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் WWDC 2024 வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் iOS 18 ரிலீஸ் பண்ணாங்க. இதில் iOS 18, macOS, அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் WatchOS, இந்த மாதிரி அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த ஒரு வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டை தான் பார்த்தீங்கன்னா இதில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் கூட பண்ணலை, சொல்ல போனால் ஒரு கீ நோட் மாதிரி டெவலப்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து iOSல வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஈவெண்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா பப்ளிக்குக்கும் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நாங்கள் ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், அப்புறம் எப்படி இப்போ நீங்கள் மட்டும் iOS 18 இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. iOS 18 டெவலப்பர் பீட்டா, அதாவது டெவலப்பர்ஸுக்கான ஒரு பீட்டா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா WWDC அன்னைக்கே அவைலபிளாக இருக்குது. அன்னைக்கே இது டெவலப்பர்ஸுக்கு அவைலபிளாக வந்துருச்சு. ஸோ டெவலப்பர் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஆப்பிளோட டெவலப்பர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து iOS 18 டெவலப்பர் பீட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் டெவலப்பர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, அது பப்ளிக்கானதும் கிடையாது. கிட்டத்தட்ட $99 நீங்கள் பே பண்ணணும். நம்ம ஊர் கரன்சி கன்வெர்ட் பண்ணால் 8500 ரூபா. சரி ப்ரோ, அப்போ பப்ளிக்கு எப்போ iOS 18 பீட்டா வெர்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பப்ளிக் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் ஆப்பிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த்லேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அது பப்ளிக்கான வெர்ஷன், யார் வேணாலும் உங்களோட ஐஃபோன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் ஜஸ்ட் ஆப்பிள் வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணி உங்களோட ஐஃபோனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இப்போ ஃபைனலி பப்ளிக்கு எப்போ வரும்? நான் பீட்டா எதுவுமே என்ரோல் பண்ணலை அப்படின்னா என்னோட ஐஃபோனுக்கு எப்போ அப்டேட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் மந்த் தான் அப்டேட் வரும். iOS 18 பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டெஸ்டிங்ல தான் இருக்கு. எல்லா ஃபீச்சரும் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெவலப்பர்ஸும் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆப்பிளும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு iPhone 16 லான்ச் ஆகும்போது அது கூடவே iOS 16 அப்டேட்டும் உங்களோட பழைய ஐஃபோனுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால செப்டம்பர் மந்த்தில் ஒரு கம்ப்ளீட் வெர்ஷன் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும், உங்களோட ஐஃபோனுக்கு அப்டேட்டாக வந்துடும். நீங்கள் அதுக்கு எங்கேயுமே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. பட் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் டெவலப்பர் பீட்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களால் டெவலப்பர் பீட்டா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத என்னோட iPhone 11 உங்களுக்கு நான் ஃபுல் டெமோவாகவே காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே எஸ், இப்போ என்னோட கையில் ஒரு iPhone 11 இருக்குது. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 17 ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் எப்படி iOS 18 டெவலப்பர் பீட்டாவை அப்டேட்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நான் ஜஸ்ட் ஜென்ரலில் போயிட்டு காட்டுறேன். ஜென்ரல் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 17.5.1 லேட்டஸ்ட் அப்படின்னு காட்டுது. அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டுக்கு கீழே எனக்கு வந்து ஆக்சுவலாக பீட்டா வெர்ஷனே காட்டலை இந்த இடத்துல. உங்களுக்கு பொதுவாக இப்படி தான் இருக்கும் ஐஃபோனில். எப்படி வந்து பீட்டா அப்டேட்டை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பிளோட வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க, ஆப்பிள் டெவலப்பர் பீட்டா அப்படிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. ஸோ போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆப்பிளோட டெவலப்பர் சைட் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு iOS 18 டெவலப்பர் பீட்டா வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மேலே போய்ட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஆக்சுவலாக கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடி கேட்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் உங்களோட ஆப்பிள் ஐடி என்ன ஐடி வந்து நீங்கள் ஐஃபோனில் சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க இந்த டெவலப்பர் சைட்டில். ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரஸ்ட் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பிளோட டெவலப்பர் அக்ரிமெண்ட் எல்லாமே வரும். இந்த பாக்ஸில் டிக் மார்க்கை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு iOS 18 டெவலப்பர் பீட்டா ஆப்ஷன் இப்போ வந்துடும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அங்கே என்ரோல் பண்ணிட்டு திருப்பி இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு டெவலப்பர் பீட்டா iOS 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் திருப்பி பேக் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு iOS 18 பீட்டா இந்த இடத்துல காட்டும். இன்கேஸில் காட்டலனாலும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக காட்டும். அண்ட் இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணி iOS 18 டெவலப்பர் பீட்டாவை ட்ரை பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிரைமரி ஐஃபோனில் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணாதீங்க. நீங்கள் பிரைமரி ஃபோன் ஒரே ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கான்டாக்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் டேட்டா லூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு பிரைமரி ஃபோனில் ட்ரை பண்ணாதீங்க. இல்லை நான் செகண்டரி ஃபோனை இன்னொரு ஐஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும், எதனால் அப்டேட் வரல, எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.